வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாப்பிக்கு? நேற்று பாஜக ஃபர்ஸ்ட் கட்டமாக ஒரு 9 வேட்பாளர்கள் பட்டியலை ரிலீஸ் பண்ணாங்க. அதில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலையுடைய பேர் இடம்பெற்றிருக்கு. அண்ணாமலை பாஜக சார்பாக கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த நியூஸ் வெளிவந்த உடனேயே கோவை பாஜக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பட்டாசெல்லாம் வெடிச்சு ஆட்டம் பாட்டத்தோட நேற்று ஒரு செலிப்ரேஷனை போட்டிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை ரொம்ப ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால, அதுவும் கோவை பாராளுமன்ற தொகுதி பிஜேபி ரொம்ப பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதி. அதனால இந்த அறிவிப்பு கோயம்புத்தூர் பாஜகவினருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாக தமிழக பாஜகவினருக்கு நிறைய பேருக்கு சந்தோஷம், ஒரு சில பேருக்கு ஒரு டவுட். ஒருவேளை அண்ணாமலை டெல்லி பாலிடிக்ஸ் போயிட்டாரு அப்படின்னா தமிழக பாஜக தலைவராக வேற யாரையாவது போட்டுருவாங்களா? அண்ணாமலை 2026 மெட்டீரியல், அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சில பேர் வருத்தப்படுறத நம்ம பார்க்க முடியுது. அண்ணாமலை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன்ல நான் போட்டியிடலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் முழுக்க முழுக்க மோடி அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் அண்ணாமலை போட்டியிடுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். டெஃபினட்டாக பாஜக மேலிடம் இதில் அண்ணாமலை ஜெயிச்சாலும் தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலையை நீக்க மாட்டாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரியுது. நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இப்போ அண்ணாமலை மீது திமுக, அதிமுக மற்றும் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது, ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஜெயிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அரவக்குறிச்சியில் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை தோல்வி அடைந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க. இதுவே கோவை பாராளுமன்ற தொகுதியில் மக்களவை தேர்தலில் அண்ணாமலை ஜெயிச்சு ஒரு எம்பியாக மாநில தலைவராக இருந்தார் அப்படின்னா இன்னும் அண்ணாமலையுடைய பாப்புலாரிட்டி அதிகமாகும், அண்ணாமலையுடைய ரீச் இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறத பாஜக மேலிடம் நினைக்கிறாங்க. அதனால தான் அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் நீங்கள் போட்டியிடுங்க அப்படின்னு மேலிடம் சொன்னதுக்கு காரணம் இதுதான். கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டியிடுறதுக்கும் மாநில தலைவர் பதவிக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. 2026 வரைக்கும் அண்ணாமலை தான் மாநில தலைவராக தொடர்வார் அப்படிங்கிறது கேரண்டி. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அண்ணாமலையுடைய பேர் அறிவிச்ச உடனேயே திமுக, அதிமுக, நாம் தமிழர் போன்ற பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஒரு பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு டிஆர்பி ராஜா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல திமுக ஜெயிச்சோன்னு பிரியாணி போடுறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தி வந்திருக்கு, மட்டன் பிரியாணியாமே, மட்டன் பிரியாணி கன்ஃபார்மு அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா குறிப்பிட்டிருக்காரு. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, திமுக அண்ணாமலையை ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுவாங்களே, அதனால மக்களவை தேர்தலில் மட்டன் பிரியாணி ஆடை அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் டிஆர்பி ராஜா பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்த பல பேர் கோயம்புத்தூரில் அண்ணாமலையை தோக்கடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. நாம் தமிழருடைய சாட்டை துரைமுருகன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறத என்னமோ முதலமைச்சர் மாதிரி அதிகார போதையில் அண்ணாமலை இருக்காரு, அதனால அவருக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், தமிழராக நம்ம ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறது? சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்காரு. சின்னத்தை கூட காப்பாற்ற முடியாத கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது மாதிரி நிறைய பேர், இன்னும் சில பேர்லாம் நீங்கள் திமுகவாக இருங்க, அதிமுகவாக இருங்க, கம்யூனிஸ்டாக இருங்க, இல்லை சிறுத்தைகளாக இருங்க, நாம் தமிழராக இருங்க, எல்லாமே இந்த விஷயத்தில் ஒன்றாயிருங்க, அண்ணாமலையை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒன்றாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது. இதிலிருந்து இது போன்ற பதிவுகளை பார்க்கும்போது கடந்த 3 வருஷம் இவங்க எல்லாத்தையும் அண்ணாமலை எந்த அளவுக்கு கதற விட்டுருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ணாமலை ஜெயிச்சிருவாருங்க, கோவை பாராளுமன்ற தேர்தலில் தொகுதியில் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நம்ம இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. கொஞ்சம் அசால்ட் பாஜக தொண்டர்களுக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா அண்ணாமலை போன்ற ஒரு மனிதரை டெஃபினட்டாக அவருக்கு தமிழக அரசியலில் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் மெட்டீரியலாக அண்ணாமலை இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 20 வருஷத்தில் நேஷனல் பாலிடிக்ஸில் முக்கியமான ஒரு இடம் அண்ணாமலைக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அண்ணாமலையை ஆரம்ப ஸ்டேஜிலே தோக்கடிக்கணும் அப்படின்னு திராவிட கட்சிகள் மிகப்பெரிய ஒரு முயற்சியை மேற்கொள்வாங்க. திராவிட கட்சிகள் கடந்த 60 வருடங்களாக தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்காங்க, ஆட்சி செய்கிறாங்க. அதனால பணபலம், அதிகார பலம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இதை வச்சு அண்ணாமலையை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ணாமலைக்கு எதிராக பிஜேபிக்குள்ளேயே சில உள்ளடி வேலைகளை பார்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வைப்பாங்க. இது மாதிரி எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்க அண்ணாமலையை தோற்கடிக்க. அதனால பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்க வேண்டாம், களப்பணி ஆற்றணும். ஒவ்வொரு வீடுகளாக போய் வாக்கு சேகரிக்க
ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்குது. ஓகே, அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் அப்படிங்கிறது பாஜகவுடைய ஸ்ட்ராங்கான பிளேஸு. சில வருடங்களுக்கு முன்னாடியே பாஜக கோயம்புத்தூரில் ஸ்ட்ராங்கு, கன்னியாகுமரியில் ஸ்ட்ராங்கு அப்படின்னு ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி 20 வருடத்துக்கு முன்னாடியே இருந்த செட்டு. அப்படி இருக்கும்போது இப்போ கோயம்புத்தூரில் எந்த அளவுக்கு பாஜக வளர்ந்துருக்கும் ஒன்று. ரெண்டாவது, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய சமூகத்தில் அதிகப்படியான மக்கள் வந்து அண்ணாமலையுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்போ சமூக வாரியாகவும் அண்ணாமலைக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை படித்தவர், நல்ல ஒரு கிளாரிட்டியான மனிதர். ஸோ இது போன்ற இளைஞர் யங்ஸ்டராகவும் இருக்கார். அதனால அண்ணாமலைக்கு ஜெயிப்பதற்கான அட்வான்டேஜ் கூட இருக்குது. கண்டிப்பாக ஜெயிச்சிருவாருன்னு சொல்லலை, அந்த அட்வான்டேஜ் கூட இருக்குது. அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா புட்டை வந்து பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருத்தவங்களும் போட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மார்ஜினில் அண்ணாமலை ஜெயிப்பதற்கு பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. அரவக்குறிச்சியில் தோத்தாரே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அரவக்குறிச்சியில் அண்ணாமலை போட்டியிடும்போது அவர் மாநில தலைவராக கிடையாது. மாநில தலைவராகி சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இந்த தேர்தல் தான். மாநில தலைவராக ஆன பிறகு அண்ணாமலையுடைய பாப்புலாரிட்டி growth எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அண்ணாமலைக்கு சாதகங்கள் அதிகமாக இருக்குது. டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டால் பெரிய மார்ஜினில் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.